ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பிரி. ஸோ நிஃப்டி எக்ஸ்பிரி நம்ம வந்து என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸோ என்ன பண்ணணும்? அதே மாதிரி இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். நாளைக்கு என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து நிஃப்டியோட க்ளோஸ் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ப்ரைஸில் இருக்கக்கூடிய நியர்பை ஆப்ஷன் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் வந்து 25,585. ஸோ இப்போ 600 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா அதையும் பார்க்கலாம். 550 பார்க்கலாம், 500 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஏதாவது நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த கால் புட்டு ரெண்டோட க்ளோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ, டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கோ, அதுதான் நமக்கு வந்து அட் த மணியாக நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆகும்போது என்ன நம்ம ரூல் பார்த்தோமோ அதே தான். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இண்டெக்ஸில் மேஜரான ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25 ஓகே. ஸோ 25,578 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த லெவலுக்கு கீழே இருக்கும்போது இந்த லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து டே லோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு ஆக்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து டே லோ, இன்னைக்குள்ள லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஓவராலாக கீழே வரும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? 2 1. ஸோ மார்க்கெட் வந்து மேலே நமக்கு போகுது அப்படின்னா, அப்போ மேலே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை ஒன்று உண்டு. ஸோ ஹைக்கு போகலை. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் லெவல், செகண்ட் ரிவர்சல் லெவல் இது. ஓகே. ஸோ இது நார்மலாக நம்ம வந்து இப்போ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிற விஷயம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு விஷயம் நம்ம இதில் பார்க்கணும். இம்பார்ட்டண்ட்டான லெவல் வந்து முக்கியமான லெவல் வந்து 25,578 அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம 25% வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இன்ட்ராடே மேப் வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஒரு சிக்னல் கொடுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஓப்பன் ஆகி இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓப்பன் ஆகி ஸோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது இந்த இடம். இது வந்து எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த இடத்துல கீழே தான் ஓப்பன். அப்போ ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு 25% மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா, அப்போ 25% கீழே இருக்குது அப்படின்னா அப்போ 50% வரும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு புரிதல். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இதுக்கு மேலே மார்க்கெட் போகாத வரைக்கும் இதுக்கு மேலே போகிறது இல்லை. ஸோ இதுக்கு கீழே இருக்கும்போது இந்த லெவல்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த லெவல். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் ரெகுலர்லி மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 25%க்கு அப்புறம் 50%. ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் மிட்டில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்கும். இப்போ மேலே ஒரு 25% இருக்கும், அதே மாதிரி கீழே ஒரு 25% இருக்கும். அப்போ இந்த 25%க்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படி இந்த ரெண்டுக்கும் இதில் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டில் நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த 25%. ஓகேவா? ஓகே. ஸோ இண்டெக்ஸில் மேஜர் லெவல் இதுதான். இப்போ ஆப்ஷனில் நமக்கு என்ன லெவல் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் அனலைஸ் பண்ண நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எடுத்திருந்த ப்ரீமியம் வந்து 25,650 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து எடுத்திருந்தோம். அந்த 650 அப்படிங்கிற ப்ரீமியமோட 2 லெவல்ஸும் மாற்றி நம்ம கொடுத்துருப்போம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? கால் ஓப்பன், புட்டோட ஓப்பன், காலுக்கும் காலோட ஓப்பன் புட்டுக்கும் மாற்றி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ கால் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ₹114. ஆக்சுவலாக இங்கே ₹114 நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி புட்டோட ஓப்பன் பார்த்தோம்னா நமக்கு வந்து ₹96 வரும்னு நினைக்கிறேன். ₹96 இங்கே நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ ஒரு 15 நிமிஷம் 5 நிமிஷம் கேண்டில் நமக்கு வந்து க்ளோஸ் வந்து கீழே எங்கே நடக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீமியம் எப்படி நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி. ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இதான் ப்ரீவியஸ் லோ 123. ஸோ ஓப்பன் ப்ரீவியஸ்க்கு கீழே. ரெண்டாவது இது ஆப்ஷனுக்கு புட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே ஓப்பன். ஓகேவா? ஸோ இது ஹைக்கு மேலே ஓப்பன், இது லோக்கு கீழே ஓப்பன். இது லோ, இது வந்து ப்ரீவியஸ் ஹை, இது ப்ரீவியஸ் லோ. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக டைரெக்ஷன் நமக்கு கிளியராக காட்டுது. மார்க்கெட் வந்து கீழே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரமில் நம்ம வந்து ஏன் இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஸோ 25% இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து நமக்கு டைரெக்ஷன் வந்து கிளியராக தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகே.
ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம். இதில் இப்போ நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீமியம் வந்து 25,550 அப்படிங்கிற ப்ரீமியம் பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த ப்ரீமியம் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த அட் த மணிங்கிறது சேஞ்சஸ் ஆகுதுன்னா நான் டெலகிராம் சேனலில் அதை பற்றின அப்டேட் எந்த ப்ரீமியம் அப்போ ஓப்பனுடைய லெவல்ஸில் வந்து நியர்பையில் இருக்குது அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி போடுவேன். ஸோ டெலகிராமோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உடனே நான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எந்த ப்ரீமியம் வந்து இதாக இருக்குது, ஸோ எந்த ப்ரீமியமில் வந்து இப்படி இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு சின்ன அப்டேட் கொடுப்பேன். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நாளைக்கு நமக்கு வந்து என்ன ப்ரீமியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கிறதுனால எப்படிங்கிற பார்த்துருவோம். 550 25,550 அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மேஜர் லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படின்னா அந்த 3 லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் 46, 56, 66. ஓகேவா? ஸோ இந்த 3 லெவல் இங்கே கொடுத்துருக்குறேன். 46, 56, 66. இந்த 3 லெவலுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் இதோட ஃபஸ்ட்டு, அதாவது சிங்கோட ஹை ஒன்று உண்டு. இந்த ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சிங்கோட ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா. அதே மாதிரி இந்த ப்ரீமியம் மேலே இருக்குது அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 131 ரூபா, செகண்ட் வந்து 180 ரூபா. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த 25,550 அப்படிங்கிற லெவல் இதுக்கு தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு தான் இந்த ப்ரீமியமோட லெவல்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வேறு ஏதாவது ஒரு சேஞ்சஸ், அதாவது அட் த மணியில் இப்போ சேஞ்சஸ் நடந்து, இப்போ அட் த மணி எதுக்காக நம்ம இதை எடுத்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ப்ரைஸும் க்ளோஸ் நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்கும். ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் 59 ரூபா சம்திங், அதே மாதிரி அதுவும் 59 ரூபா சம்திங். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 ப்ரைஸ்க்கும் பெரிய கேப் இல்லை. ஸோ இது ஒரு இதாக தான் வந்து நம்ம அட் த மணியை சூஸ் பண்ணுறோம். அப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இதே மாதிரி ஒரு ப்ரைஸ், இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு மேலே ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகும்போது சேஞ்சஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ நம்ம வந்து காலையில் லைவாக நம்ம வந்து பார்த்துட்டு அதை நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலான ஒரு கால்குலேஷன் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரீமியமில் எப்படி நாளைக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து ஆப்ஷன் இதில் நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்துடலாம். ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஐசிஐசி பேங்க்கோட இதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து நான் புட் ஆப்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த புட் ஆப்ஷன் இப்போ என்னவா இருக்குது, எவ்வளவு நம்ம வந்து அதில் லோ வந்துச்சு, இப்போ என்ன ஹை போச்சு, நம்ம எந்த இடத்துல வெளியே வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருந்தது வந்து 1400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ நான் எடுத்திருந்தது, ஸோ வாங்கின விலை பார்த்தீங்கன்னா 19 ரூபா 50 பைசாக்கு நான் வந்து அதை எடுத்திருந்தேன் புட் ஆப்ஷனை. ஸோ இது வந்து எவ்வளோ வந்து இது லோ வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1400 இப்போ தான் அது இந்த மணி ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் ஓடிஎம்மாக மாறிச்சு. ஓகே, ஸோ 19 ரூபா அப்படிங்கிற லெவலில் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக இந்த இருக்குல்ல, ஓகே இல்லை இங்கே எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே எடுத்தது அதுக்கப்புறம் அது லோவாக வந்தது எவ்வளோன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் எடுத்தது வந்து இங்கே இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அது லோவாக வந்தது கிட்டத்தட்ட நமக்கு வந்து அது ஒரு 9 ரூபா 10 ரூபா பக்கம் அது லோவாக வந்திருக்கு. லோவாக வந்துட்டு 19 ரூபாவில் எடுத்ததுக்கப்புறம் அது லோவாக வந்து 9 ரூபா 19 ரூபாய்க்கு வந்துட்டு திருப்பி அகைன் மார்க்கெட் வந்து அது போன ஹை பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு 42 ரூபா ஹையாக போச்சு. ஸோ நம்ம எக்ஸிட் ஆனது இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இந்த இருக்குல்ல, இந்த ஹையில் போகும்போதே எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன். 35 ரூபாயோ 6 ரூபாய்க்கோ நான் எக்ஸிட் ஆனேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் நான் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த லெவல் தான் நான் வந்து எக்ஸிட் கரெக்டான லெவல். ஸோ இந்த லெவல் வரைக்கும், அதாவது நான் மினிமம் எதிர்பார்த்தது ஒரு 30 ரூபா வரைக்கும் இந்த ப்ரீமியம் மேலே போகும்னு எதிர்பார்த்தேன். அது கீழே வந்துச்சு. ஸோ ஒரு 10 ரூபா 9 ரூபா 50 பைசா வரைக்கும் கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து மேலே போகும்போது 30 ரூபா எப்படியும் அது மேலே போகும். ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும். அந்த ஐசிஐசி பேங்க்கோட ஸ்டாக். ஓகேவா? ஸ்டாக் அப்போ கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக புட் ஆப்ஷன் மேலே வரும். ஸோ இந்த லெவல் எப்படியும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு 30 ரூபா அப்படிங்கிற லெவல் வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 35 ரூபா 6 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம அதை வந்து
இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸிட் ஆனது ஆக்சுவலாக. ஸோ அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.